மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் பங்கேற்பு. விழா மேடையில் இருந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுடன் கலகலப்பாக உரையாடிய பிரதமர் மோடி. சுங்குவார் சத்திரம் ஆலையில் உற்பத்தி நடைபெறும் இடத்திற்குள் ஒரு தரப்பு தொழிலாளர்கள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக சாம்சங் குற்றச்சாட்டு. ஆலைக்குள் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆலையின் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை சீர்குலைக்க தொழிலாளர்களில் ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக சாம்சங் குற்றச்சாட்டு. சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதால் தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். சாம்சங் ஆலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் உற்பத்தி நடைபெறும் இடத்திற்குள் புகுந்ததால் அசாதாரணமான சூழல். சாம்சங் ஆலையில் உற்பத்தி நடைபெறும் இடத்திற்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதாக தகவல். தமிழக மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்திற்கு உரிய நிதியை வாங்கித் தர அண்ணாமலைக்கு துப்பில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். பிரச்சனைகளை திசை திருப்ப அண்ணாமலை ஏதேதோ பேசி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் வர்றதுலாம் ஒரு முடிந்தால் அண்ணாமலையை அண்ணா சாலை பக்கம் வரச் சொல்லுங்கள் என உதயநிதி ஸ்டாலின் சவால். தன் வீட்டில் வால் போஸ்டர் ஓட்டுவது எல்லாம் ஒரு சாதனையா என்றும் கேள்வி. என்னை ஒருமையில் பேசியதன் மூலம் அண்ணாமலையின் தரம் வெளிப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசியல் தலைவர்கள் இரட்டை வேடம் போடுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. விஜய், தொல் திருமாவளவன் நடத்தும் பள்ளிகளிலும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுவதாக பேட்டி. அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். இது ஒரு பக்கம் ஐயா. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. சென்னைக்கு எப்போது வருகிறேனோ அப்போது அண்ணா சாலையில் எங்கே வர வேண்டுமோ அங்கு வர தயார். பாரதிய ஜனதா தொண்டர்கள் இல்லாமல் தனி ஆளாக வருகிறேன், தடுத்து பாருங்கள் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும். அண்ணா சாலைனா பொத்தமுதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிடனே அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனி ஆளா வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனி ஆளா ஒத்த ஆளா வர்றேன். அரசியல் கட்சி தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தவர் உதயநிதி. நேற்று ஆரம்பித்துள்ளது ட்ரெய்லர் தான் என்றும் அண்ணாமலை அறிவிப்பு. தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான். இது முதல் பாதி. நாளை காலை 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என ட்வீட் போட உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. எங்களை விட அதிகமாக ட்வீட் போட முடியுமா என்று திமுகவுக்கு சவால். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாட்ஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி மனு. சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் செயலை ஊக்குவிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு.
தமிழகம் முழுவதும் ரயில்களில் பெண்கள் பெட்டி அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற 899 பேர் மீது வழக்கு பதிவு. பெண்கள் பெட்டியில் ஆண்கள் ஏறுகிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் ரயில்வே போலீசார் தகவல். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். சந்திரயான் 4 விண்கலத்தை 2027ஆம் ஆண்டு விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஆராய்ச்சி கருவிகளை 2 தொகுதிகளாக பிரித்து 2 ராக்கெட்டுகளில் அனுப்பும் திட்டத்திற்கான பணிகள் தீவிரம். மகா கும்பமேளாவில் பெண்கள் குளித்து உடைமாற்றும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஆன்லைனில் விற்கப்படுவதாக வெளியான தகவல். சமூக விரோதிகளை கண்டுபிடிக்க மெட்டா நிறுவன உதவியை நாடியது உத்தரப்பிரதேச போலீஸ். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ விமான நிலையத்தில் ராகுல் காந்தியை காண திரண்ட தொண்டர்களால் தள்ளுமுள்ளு. கூட்டத்தில் பெண் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் நின்று நலம் விசாரித்துவிட்டு சென்றார். சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உரிய அனுமதி இல்லாமல் நடைபெற இருந்த சூர்யா படத்தின் படப்பிடிப்பு தடுத்து நிறுத்தம். அனுமதி பெற்று படப்பிடிப்பு நடத்துமாறு சூர்யா 45 படக்குழுவுக்கு காவல்துறை அறிவுறுத்தல். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.